நம்ம வீட்டு கொலு பாப்போமா? வாங்க போலாம். இந்த கொலுலாம் எப்ப ஸ்டார்ட் பண்ணீங்க? எப்படி இருந்துச்சு? நான் சின்ன வயசுல இருக்கும்போது நாங்க அதை ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு சின்ன பூஜை ரூம்ல இந்த மாதிரி தான் கீழே வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் கீழே வச்சு சாமி கும்பிட்டுருந்தோம். இது வந்துட்டு வைக்கிறதுக்கு காரணம் வந்துட்டு எங்க ஆயாக்கும் எங்க அம்மாவுக்கும் வந்துட்டு கொலு வைக்கணும்ன்றது ஒரு ஆசை. பொம்மையெல்லாம் கோவில்ல போய் பார்த்துட்டு நம்ம வீட்டுல வைக்கணும் நமக்கு ஒரு ஆசை வந்துல. அந்த மாதிரி ஆசையில சின்ன சின்ன பொம்மையா வாங்கி அடுக்கி நமக்கு வந்துட்டு இது பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வந்துட்டு பார்ப்பேன்க்கு ஸோ அவர் வந்துட்டு என்ன பண்ணான்னா, இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க ஏன் வந்துட்டு இப்படி சின்னதாக வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2-3 படிக்கட்டு வச்சு எங்களுக்கு இது பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறமா வந்துட்டு நாங்கள் வீடு ஷிஃப்ட் ஆனோம். வீடு ஷிஃப்ட் ஆனோடனே வந்துட்டு இடமும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறமா அவரே தான் 5 படி எனக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு. அவரு தான் இந்த படிக்கட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அரேஞ்ச் பண்றது எல்லாமே அவரு தான். இந்த ஸ்க்ரூ போடுறதுல இருந்து எல்லாமே நைட் ஃபுல்லா உட்காந்து முடிச்சு கொடுத்துட்டு போவாரு. அண்ட் இப்போ வந்துட்டு இந்த வாட்டி ஃபுல்லா அடுக்குனது வந்துட்டு என் அக்காவும் என் அப்பா எங்க அம்மா 3 பேர் எஃபர்ட்ல மட்டும்தான் எனக்கு வந்துட்டு இந்த இது அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இதுல இருந்து ஆரம்பிக்கலாமா? இது எதுக்காக வச்சிருக்கோம்? இது நாங்க ஃபாரஸ்ட் குழந்தைங்களுக்காக வந்துட்டு நாங்க ஃபிக்ஸ் பண்ணி குழந்தைங்க வந்து பார்க்கறதுக்கு தோன்ற மாதிரி இருக்கும். அண்ட் சேம் டைம் நம்ம வந்துட்டு மனுஷங்களை மட்டும் நம்ம கொண்டாடக்கூடாது, அதே மாதிரி அனிமல்ஸ் வளர்த்து கொண்டாடி வந்துட்டு. இது வந்துட்டு ராமகிருஷ்ணன் அண்ட் ராகவேந்திரா, அதுக்கப்புறம் வந்துட்டு காஞ்சி பெரியவர். அதுக்கப்புறமா வந்துட்டு எனக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம வந்துட்டு கலையில எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்களும் ஒவ்வொரு ஃபீல்ட்ல தெரிஞ்சு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா சப்போஸ் எல்லாருக்கும் ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுனா நம்ம அது மட்டும்தான் நம்ம வெளில கொண்டு வரோம். அதை நான் உணர்ந்தேன், அதை பண்றேன் நான். ஸோ அதனால மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் விநாயகர் இது எனக்கு சின்ன வயசுலேருந்து நாங்கள் வந்துட்டு சாமி கும்பிடுறோம்னா சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம விநாயகரை கும்பிட்டு போகிறதால நாங்கள் விநாயகர் எப்பவுமே அப்பத்துலேருந்து நாங்கள் விநாயகர் வச்சுருக்கோம். அண்ட் கிருஷ்ணர் என்னைக்கு ரெடி சாப்பிட்ற கிருஷ்ணர் அண்ட் கோமாதா மாதா அண்ட் செட்டியா தாத்தா அண்ட் செட்டியா கடை வச்சிருக்காங்க. அன்னபூரணி. இது தீம் தான். ஆமா தீம் தான். கல்யாணத்துக்கு அப்புறம் வளைகாப்புக்கு அடுத்து குழந்தை பிறகு. ஆமா நல்லா இருக்குல்ல இந்த செட்டப்? இது சூப்பர் இருக்கு. இந்த ஐடியாலாம் யாருன்னா எங்க அக்காவோட ஐடியா. மேல இருக்கவங்க மேல வந்துட்டு விஷ்ணு கல்யாணம், அதுக்கப்புறம் அதுவும் விஷ்ணு கல்யாணம் தான். இது வந்துட்டு எங்களுக்கு ஆன்டி இது பண்ணாங்க. இங்க வந்துட்டு நடுவில் இருக்கிறது வந்துட்டு வள்ளி தேவனேசன் இருக்காரு. அண்ட் 3rd படிக்கட்டுல வந்துட்டு பிரதோஷ செட்டு அண்ட் முப்பெரும் தேவிகள், அறுபடை வீடு அண்ட் கலசம். இதுவே கலசத்தை வச்சுதான் நம்ம கொலுவை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ கலசம். அண்ட் 4th வந்துட்டு 4th படிக்கட்டுல வந்துட்டு தசாவதாரம், தட்சிணாமூர்த்தி, வாராகி, லக்ஷ்மி, நாகாசம்மன் அண்ட் லக்ஷ்மி குபேரர், பள்ளிக்கொண்ட பெருமாள், ராமானுஜர். அண்ட் 5th அண்ணாமலையார், ராதிகிருஷ்ணா, அர்த்தநாதீஸ்வரர், ஹனுமான், ராதிகிருஷ்ணா அண்ட் அஷ்டலட்சுமி, திருப்பதி, கருட சேவை அண்ட் ஐயப்பன். இப்போ புதுசா வந்தது வந்துட்டு 5 செட்டு எனக்கு வந்துச்சு. ஒன்று வந்துட்டு கிருஷ்ணர், முருகர் அண்ட் கண்ணப்பராயர். இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கு. ஆமா, கண்ணப்பராயர் வந்துட்டு என்னன்னா ஒரு பக்தர், தீவிரமான ஒரு பக்தர். வந்துட்டு சிவன் மேல காட்டும் பாசத்தை காட்டும். இப்போ நம்ம வந்துட்டு அவருக்கு வந்துட்டு சிவனை ரொம்ப பிடிக்கும். அதனால வந்துட்டு அவர் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாரு சிவனுக்கு. அதனால வந்துட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் வந்துட்டு நான்வெஜ் எல்லாம் கிடைக்கும். அவர் வந்துட்டு வேட்டையாடுறது வந்து. அப்ப என்ன பண்ணாரு, அது வேட்டையாடி அந்த கறி எடுத்துட்டு வந்து வச்சுட்டு அண்ட் அவருக்கு அபிஷேகம் பண்றதுக்கு அவரால் கையிலெல்லாம் எடுத்துட்டு வர முடியாது ஒன்னொன்னுக்கு. அதனால வந்துட்டு வாயில தண்ணி ரொப்பி வாயில எடுத்துட்டு வந்து வாயிலேயே அபிஷேகம் பண்ணி அண்ட் அங்க கறியெல்லாம் வச்சுட்டு போவாரு. அண்ட் வந்துட்டு அந்த ஐயர் வந்துட்டு தினைக்கும் காலை வந்து யாரு வைக்கிறா
அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் வருவார். அப்போ சிவன் வந்து சொல்லுவாரு, நீ அந்த மரத்துக்கு பின்னாடி நின்று பாரு, இது யாரு பண்றா அப்படின்னு. அப்போ ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்று அந்த சித்தர் பார்ப்பாரு, சாரி அந்த ஐயர் பார்ப்பாரு. அப்போ வந்துட்டு சிவனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது கண்ணுல இருந்து ரத்தம் வரும் ஃபர்ஸ்ட். அப்போ ரத்தம் வந்தோடனே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு கண்ணை எடுத்து வச்சிருவாரு. திரும்பி இன்னொரு கண்ணிலயும் ரத்தம் வரும். அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப நம்ம 2 கண்ணையும் எடுத்துட்டா நம்ம எங்க போய் ஃபிக்ஸ் பண்ணோம்னு நமக்கு தெரியாது இன்னொரு கண்ணை. அப்ப அதனால என்ன பண்ணாரு, காலை அடையாளமா வச்சுட்டு கண்ணை இது பண்ணி கண்ணை தூக்கி அந்த கண்ணை அந்த இடத்துக்கு வைக்கிறதுக்காக அந்த கால் அங்க வந்துட்டு கண்ணில் வச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா இதெல்லாம் நான் கணேசன் நம்ம காய்ச்சி கொடுத்து திரும்பி அந்த கண்ணை கொடுப்பாரு. அதான் கண்ணை. இந்த செட்டு கூட ரொம்ப அழகா இருக்கு. டாக்டர் இது இப்படி வேணிட்டு வந்து கொடுப்பாங்களா? ஆமா, இது வந்துட்டு எங்க அக்கா வந்துட்டு டாக்டர் ஆகணும், பிசியோ படிக்கிறாள், அதனால வந்துட்டு அதுக்காக வந்துட்டு வாங்கி வந்து கொடுப்பேன். இது வந்துட்டு ஒரு எங்க டியூஷன் படிக்கிற ஒரு அம்மா ஆன்டி வந்து வாங்கி கொடுத்தாங்க. காப்லர். ஓகே, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு, பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இது ஒரு 9 days நடக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிருக்கீங்க. ஆமா, 10 days. என்ன ஃபர்ஸ்ட் 3 நாள் வந்துட்டு துர்க்கைக்கு நாங்க வந்துட்டு பூஜை பண்ணி அவங்களுக்கு நைவேத்தியம் பண்ணி படைச்சு அவங்கள நம்ம சாப்பிட்டோம். நெக்ஸ்ட் 3 days வந்துட்டு லக்ஷ்மியை கொண்டாடுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் 3 days வந்துட்டு சரஸ்வதி. லாஸ்டா வந்துட்டு மகிஷாசுர மர்த்தினி வந்துட்டு வதம் பண்ணி அவங்க விஜயதசமியை நாங்க பண்ணுவோம். இது எப்படி எண்ட் அப் பண்ண முடியும்? இது வந்துட்டு என்னன்னா தீபாரத்தில காட்டி ஆரத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு ஒரு பொம்மையை வந்துட்டு கீழே வந்துட்டு நாங்க எடுக்கணும். இந்த 9 நாளும் பிரசாதம் கொடுத்து வரவங்கள இதுக்கு என்ன மாதிரிலாம் பார்ப்போங்க, எதுக்காக இருக்கு? ஆக்சுவலி என்னன்னா இப்போ நம்ம வந்துட்டு பொம்மையெல்லாம் நம்ம அடிக்க நம்ம சாமி கும்பிடும் போது நம்ம வந்துட்டு சாமி நம்ம வீட்டுக்கு வந்துச்சா நீங்க எப்படி கண்டுபிடிக்க முடியாது. அப்புறம் என்ன பண்ணுவோம், சாமியை வந்துட்டு மனுஷங்க ரூபத்துல பார்ப்போம். அதனால வந்துட்டு ஒரு ஒரு நாள் சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்கள இருக்கும் நம்ம வந்துட்டு சாமியா அவங்க இது பண்ணி வரவங்களுக்கு வந்துட்டு தாம்பரம் கொடுத்து அவங்களுக்கு பிடிச்சது கிஃப்டோ நம்மளால என்ன முடியுதோ அதை கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தி அது வந்துட்டு நம்ம சாமியை சந்தோஷப்படுத்துற மாதிரி. ஓகே, ரொம்ப சூப்பரா போயிருந்துச்சு. இதுதான் நம்ம வீட்டு கோலு. Don't forget to like, share, comment and subscribe to our channel.